குழந்தைகள் இருக்கிற வீட்டில் டாய்ஸ் இன்றியமையாதது. விதவிதமான பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள், பசில்ஸ், இப்படி ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல உண்டு. ஆனா ஒரு குறிப்பிட்ட வகை பொம்மைகள் நம்ம கொடுக்கிற காசுக்கும் பிள்ளைகள் அதுல செலவழிக்கிற நேரத்துக்கும் வரத்தில்லை. சொல்ல போனா அதனால சில விரும்பத்தகாத தீய விளைவுகள் தான் பிள்ளைகளுக்கு நேருதுன்னா அதை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுது. பளிச்சுன்னு கண்ணை பறிக்கிற விளக்குகளோட லவுடான பாட்டுகள் பாடிட்டு இருக்கிற பேட்டரி ஆபரேட்டட் பொம்மைகள், அதீதமான ஒலியும் சத்தமும், அதெல்லாம் சட்டுன்னு மாறுற வேகமும், ரிப்பட்டேட்டிவா அந்த பொம்மை செய்யற ஒரே செயலை கண்ணெடுக்காம பார்த்துட்டே இருக்கிறதும் குழந்தைகளுக்கு அன்ஹெல்தின்னு என்னைக்காவது தோணிருக்குதா? அப்படின்னா ப்ராபப்ளி யூர் ரைட். இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளை ஈஸியா ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணிடலாம். மனம், உடல் மற்றும் அறிவு ரீதியா அவங்கள ஃப்ளக்ஸ் பண்ணி பெட்டராக்கக்கூடிய, ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய நல்ல நல்ல விளையாட்டுகள், ஆனா ஸ்லோவான விளையாட்டுகள் மேல அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சு போகலாம். அதையெல்லாம் முழுமையா விளையாடி முடிச்சு அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கிற பொறுமை இல்லாம போகலாம். பேட்டரி டாய்ஸ் பெரும்பாலும் குழந்தைகளை தனியாவே என்டர்டைன் பண்ணிடும். குழந்தைகள் அதை பார்த்துட்டும் கேட்டுட்டும் மட்டுமே இருப்பாங்க. இப்படி ஒன் வே கம்யூனிகேஷனாவே இருக்கிறதால அவங்களுடைய மொழித்திறன் வளர்ச்சி ஸ்லோவாகிறதா நிறைய குழந்தை நல நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இப்போ ஒரு பந்தோ, கொஞ்சம் மணலோ அல்லது 1-2 பாத்திரமோ பிள்ளைக்கு விளையாட கிடைக்குதுன்னா அதை வச்சு நம்ம யோசிக்காத வழிகள் எல்லாம் அது விளையாடும். மெஸ் ஆக்கும், தன்னைத்தானே என்டர்டைன் பண்ணிக்கும், புலன் சார்ந்த அனுபவங்கள் அதுக்கு கிடைக்கும், நிறைய கத்துக்கும். ஆனா ஒரு பேட்டரி டாய் ஒரே ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை தான் மறுபடி அந்த குழந்தைக்கு தருது. அவங்களுடைய ரொம்ப அழகான கிரியேட்டிவிட்டி, கற்பனைகள், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம ஆயிடுது. ஒரு நுகர்வோரா நாம வாங்கக்கூடிய பொருள் தன்னுடைய விலைக்கு பொருத்தமான வேல்யூவை தரணும் இல்லையா? இப்போ குழந்தைக்கான விளையாட்டு பொருள்னா அது பிசிக்கலா அதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதா இருக்கலாம். உதாரணமா விரல்களுக்கு, கை கால்களுக்கு பலம் பெறக்கூடியதா, அல்லது மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணக்கூடியதா இருக்கலாம். ஆர் கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கலாம், அல்லது அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு உதவலாம். மனதளவுல ஒரு கம்ஃபர்ட் தரக்கூடியதா கூட இருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லாம பாதகமான விளைவுகளை தான் அது தரும்னா அந்த பர்ச்சேஸ் உண்மையிலேயே வர்த்தியாங்கிற கேள்வி நமக்கு எழுது. பொதுவாகவே காஸ்ட்லியா இருக்கக்கூடிய இந்த பொம்மைகளை குழந்தைகள் ஒரு சில முறை விளையாடிட்டு அவங்களுடைய இயல்புல அதை அக்குவேரா கலட்டி உடைச்சி ஆராய விடுவாங்க. இதனால பொருள் வீணாகிறதோட சின்ன சின்ன துண்டுகள், பேட்டரிகள் தொண்டையில மாட்டி மூச்சு திணறல் ஏற்படுற சோக்கிங் ஹசார்டும் உண்டு. பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை அவங்க சுதந்திரமா விளையாடக்கூடிய ஃப்ரீ பிளே நேரம், நிறைய ஓப்பன் எண்டட் டாய்ஸ், நாம அவங்க கூட செலவிடுற குவாலிட்டி டைம், இதெல்லாம் இருக்கும்போது 1-2 எலக்ட்ரானிக் டாய்ஸோ அல்லது அதோட அவங்க மாடரேட்டா விளையாடுறதோ பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா அடுத்த முறை நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லை கிஃப்ட் பண்றதுக்கோ டாய்ஸ் வாங்கும்போது இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மனதில் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது.